نحمده ونستعينه نعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى القرآن العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் நல்ல இமாம்கள் மற்றும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவற்றுமாக. ரபியுல் அவ்வல் மாதம் தொடங்கிவிட்டால் இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய சில மனிதர்கள் நபிகளாருடைய பிறந்த மாதமான இந்த மாதத்தில் நபிகளாரை கண்ணியப்படுத்த வேண்டும், புகழ வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்களாக உருவாக்கி கொண்ட பாடல்களை மௌலிது என்ற பெயரில் பள்ளிவாசல்களிலும் வீடுகளிலும் படித்து கொண்டு இருக்கின்றனர். இதை படிப்பதன் மூலமாக தங்களுக்கு இறைவனிடமிருந்து நன்மை கிடைக்கும் என்று நம்பி இதை செயலாற்றுவதன் மூலம் அவர்கள் இதை ஒரு வணக்கமாக கருதுகின்றனர். பொதுவாக வணக்கம் என்றால் அது இறைவனால் நமக்கு சொல்லப்பட்டிருக்க வேண்டும் அல்லது இறை தூதர் அதை நமக்கு வழிகாட்டி இருக்க வேண்டும். அல்லாஹ் இந்த மார்க்கத்தை குறித்து சொல்லும் பொழுது அலா அறிந்து கொள்ளுங்கள் லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், இத்தூய மார்க்கம் என்பது எனக்குரியது என்று சொல்லுகிறான். அவன் படைத்த மனிதர்களுக்கு அவன் நேர்வழி காட்டுவதற்கு போதுமானவன். அவனையன்றி யாரும் அவனுடைய படைப்பினத்திற்கு நேர்வழியை காட்டவே இயலாது. அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹு தஆலா தன்னுடைய படைப்பினமான மனிதர்கள் எவ்வாறு வாழ வேண்டும், எவ்வாறு தன்னை வணங்க வேண்டும் என்பதை எல்லாம் தன்னுடைய தூதர் மூலமாக நமக்கு முழுமையாக சொல்லிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தன்னுடைய சுய கருத்தாக கொள்கையோ கோட்பாடுகளோ சட்ட திட்டங்களையோ வணக்க வழிபாடுகளையோ சொல்லுவதற்கு அதிகாரம் படைத்தவர்கள் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தன்னுடைய மனைவியருடைய திருப்தியை நாடி அல்லாஹ் தமக்கு விதியாக்கிய கடமையாக்கிய ஹலாலாக்கிய தேனை ஹராமாக்கி கொண்டார்கள். ஸைனப் பின்த் ஸவ்ஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டிற்கு செல்வதை தவிர்ப்பதற்காக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் நபிகளார் நம்முடைய வீட்டிற்கு வந்தால் அவருடைய வாயிலிருந்து கருவேல மரத்தினுடைய பிசின் துருவாடை வருகிறது என்று நாம் சொல்வதன் மூலமாக நபிகளாரை ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா வீட்டிற்கு போக விடாமல் தடுக்கலாம் என்ற அடிப்படையிலே அவர்கள் திட்டம் தீட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரும்பொழுது இதை சொல்லிவிடுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே தனக்குத்தானே தேனை ஹராமாக ஆக்கிவிட்டார்கள். அல்லாஹ் தஆலா இது நபிகளால் தமக்கு தாமே விதித்து கொண்டதுதானே, பிற மனிதர்களுக்கு விதித்து கொண்டது அல்ல என்று எண்ணாமல் உடனே நபிகளாரை கண்டித்து வசனம் இறக்குகிறான். யா அய்யுஹன் நபியு லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக தப்தகி மர்லாத அஸ்வாஜி, உன்னுடைய மனைவியருடைய திருப்தியை நாடி அல்லாஹ் உனக்கு அனுமதித்ததை நீர் எப்படி விலக்கி கொண்டீர் என்று அல்லாஹ் தஆலா கேள்வி எழுப்பி இதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை என்று அல்லாஹ் தஆலா இந்த இடத்தில் முற்றுப்புள்ளி வைக்கிறான். நபிகளாருக்கு அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்குகிறான். வத்தபி மா யூஹா இலைக மிர் ரப்பிக், நபியே உமது இறைவனிடமிருந்து உமக்கு அருளப்பட்டதை பின்பற்றுவீராக. இதுதான் அல்லாஹ் தஆலா எல்லா நபிமார்களுக்கும் சொன்ன விஷயம். நான் எதை மார்க்கம் என்ற பெயரில் உங்களுக்கு கொள்கையாக சட்டங்களாக ஹலால் ஹராமாக வணக்க வழிபாடுகளாக சொல்லுகிறேனோ அதை நீங்கள் பின்பற்றி மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டுமே ஒழிய நபி என்ற அடிப்படை உங்களுக்கு சுய கருத்தை சொல்வதற்கு கூட என்னுடைய மார்க்கத்தில் உங்களுக்கு அனுமதி இல்லை என்று அல்லாஹ் தஆலா அழுத்தம் திருத்தமாக ஆழமாக நமக்கு இதை பதிவு செய்கிறான். இந்த அடிப்படை நம்முடைய உள்ளத்தில் வைத்துக் கொண்டு
இன்று பாடப்படக்கூடிய மௌலிதுகளை நாம் கவனிப்போமேயானால் இது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் உருவாக்கப்பட்டதில்லை என்பதை அறிந்து கொள்ள முடியும். இது படைப்பாளனாகிய அல்லாஹ் தன் மக்களுக்கு வணக்கத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு செயலாக அல்லாஹ்வும் சொல்லவில்லை என்பதை அறிந்து கொள்ள முடியும். மௌலிதுகள் எப்பொழுது தோன்றியது? இந்த வரலாறை நமக்கு உண்மையை சொல்லிவிடும். மௌலிதை பொறுத்த மட்டில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி கிட்டத்தட்ட 352 ஆண்டுகளுக்கு பின்னாடி எகிப்தில் உருவாக்கப்பட்ட ஒரு பாடம். எகிப்து அப்பொழுது ஃபாத்திமியாக்களுடைய ஆட்சியில் இருந்தது. ஆரம்பத்தில் அப்பாசியாக்கள் ஆட்சி. ரசூலுல்லாஹ்வுடைய கலீஃபாக்கள் 4 பேருக்கு பின்னாடி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு உமையாக்கள் ஆட்சி வருகிறது. உமையாக்கள் ஆட்சிக்கு பின்னாடி அப்பாசியாக்கள் ஆட்சிக்கு வருகிறது. இந்த அப்பாசியாக்களுடைய ஆட்சி காலத்தில் தான் எகிப்து அவர்கள் கீழ் இருக்கிறது. இந்த ஆட்சிக்கு எதிராக கலகம் செய்து ஆட்சியை கைப்பற்றியவர்கள் தான் ஃபாத்திமியாக்கள் என்று சொல்லக்கூடிய இந்த கூட்டம். இவர்கள் பனு உபைத் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தை சார்ந்தவர்கள். இவர்கள் தங்களை பொய்யாக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாரிசு என்று சொல்லுவார்கள். நீங்கள் இந்த முசீபத்தை எல்லாம் பார்த்தோம் என்றால், புதிதாக உருவாக்கப்பட்ட பிதுஅத்தை எல்லாம் பார்த்தோம் என்றால், எல்லாத்தையும் கொண்டு போய் எங்க போய் வைப்பாங்கன்னா ஃபாத்திமா அலி 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 இந்த 2 பேர் இடத்துல தான் கொண்டு போய் வைப்பாங்க. இதையும் இவர்கள் செய்கிறார்கள். இவர்கள் யார் என்றால், ஷியாக்கள்ல ஒரு 12 பிரிவினர் இருப்பாங்க. அதுல ஒரு பிரிவு இஸ்மாயிலி என்று ஒரு பிரிவு. அந்த பிரிவை சார்ந்தவர்கள் தான் இந்த ஃபாத்திமியாக்கள். அப்ப ஷியாவை சார்ந்த ஃபாத்திமியாக்கள் எகிப்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் தான் அந்த நேரத்தில் அப்துல்லா பின் மைமூன் அல் ஹத்தா என்று சொல்லக்கூடிய ஒரு யூதனால் முதல் முறையாக இந்த மௌலிதுகள் தோற்றுவிக்கப்படுகிறது. அவர் எதை பார்த்து தோற்றுவிச்சாரு? எகிப்துல காப்டிக் கிறிஸ்தவர்கள் ஒரு கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் பல பிரிவினர் இருக்கிறாங்க. அதுல காப்டிக் என்ற கிறிஸ்தவர்கள் எகிப்தில் என்னது நைல் நதை கரையோரை ஒட்டிய பகுதியிலிருந்து அசைட் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி வரைக்கும் வாழ்றாங்க. இந்த கிறிஸ்தவர்கள் தங்களுடைய பாதிரிமார்களை புனிதர்களையும் புகழ்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒன்றுதான் மௌலித். மௌலித் என்ற வார்த்தைக்கான பொருள் பிறந்த இடம், பிறந்த நாள் என்று பொருள்படுகிறது. அப்ப அவர்கள் தான் முதலாக தங்களுடைய புனிதர்களுக்காக விழா கொண்டாடுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒன்று மௌலித். இதை பார்த்து என்ன பண்றாரு இந்த அப்துல்லா பின் மைமூன் என்று சொல்லக்கூடியவர் நபிகளார் பெயரால் மௌலிதை உருவாக்குகிறார். நபிகளார் பெயரில் மட்டுமல்ல, ஹசன், ஹுசைன், அலி, ஃபாத்திமா இவர்கள் பெயரோடு சேர்த்து அவர்களுடைய 12 இமாம்களில் ஒருவனான மஹதி என்பவருடைய பெயரிலும் என்னது ஹலீஃபத்து ஹாலித் என்ற பெயரில் அதற்கு என்னது ஒரு மௌலிதை உருவாக்குகிறார். கிட்டத்தட்ட 6 விதமான மௌலிதுகளை அவர்கள் உருவாக்குகிறார்கள். அவருடைய யாருடைய ஆட்சி காலத்தில் இருக்கிறார் என்றால் ஃபாத்திமியாக்கள் ஆட்சி காலத்தில். அப்பொழுது மன்னராக அல் முசையி என்று சொல்லக்கூடியவர் இருக்கிறார். இவர் இதை ஆதரித்து விழாவாக கொண்டாடுவதற்கு ஏற்பாடுகளை செய்கிறார். இது 200 வருஷத்துக்கு பின்னாடி ஈராக்ல அல் முலஃபர் என்று சொல்லக்கூடிய ஆட்சி காலத்துல மிகப்பெரிய பண்டிகையாக, திருவிழாக்காக பல நாட்கள் கொண்டாடக்கூடிய வைபவமாக இந்த மௌலிது மீலாது கொண்டாடப்படுகிறது. அதனை ஒட்டி இந்தியாவில் முகலாயருடைய ஆட்சி காலத்தில் இது வருகிறது. அப்படி என்றால் நபிகளால் உருவாக்கவில்லை என்று பொருள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகி 350 ஆண்டுகளுக்கு பின்னாடி ஹிஜ்ரி 362 தான் முதலாக எகிப்தில் இந்த மௌலிது உருவாக்கப்படுகிறது. அதையொட்டி ஈராக்கு பரவுகிறது. சில நாடுகளுக்கு பரவி இந்தியாவுக்கு வரும்போது எப்பொழுது வருகிறது? இன்றிலிருந்து ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி முகலாய சாம்ராஜ்யத்தின் காலத்தில் இது உருவாக்கப்பட்டு பாடப்படுகிறது. அப்ப இதை யார் உருவாக்கியதுன்னு தெரியாது, யாருடைய பெயரில் உருவாக்குனது தெரியாது. இவருடைய ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டது. நம்முடைய சுபஹான மௌலித் என்ற அடிப்படையிலே நபிகளாரை புகழ்கிறோம் என்று பாடக்கூடிய இந்த மௌலிதினுடைய ஆரம்ப பக்கத்தில் எழுதி வச்சிருப்பாங்க, ஹஸ்ஸாலி உருவாக்கியது அல்லது கத்தீப் உருவாக்கியது அப்படின்வாங்க. ஹஸ்ஸாலி உருவாக்கினரா? வரலாறு இல்லை. கத்தீப் உருவாக்கினரா? வரலாறு இல்லை. யார் என்று தெரியாத ஒருத்தர் எழுதியதுதான் இன்றைக்கு படிக்கக்கூடிய சுபஹான மௌலிது. இதனுடைய வேர், இதனுடைய ஆரம்பம் என்பது ஷியாக்களால் உருவாக்கப்பட்ட ஒன்று. அப்ப ஷியாக்களால் உருவாக்கப்பட்ட ஒன்றைத்தான் இன்றைக்கு பெரும்பாலான மக்கள்கள் நன்மை என்ற பெயரில், வழிபாடு என்ற பெயரில் தொடர்ச்சியாக இன்றைக்கு இது போன்ற மாதங்களில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கிறோம் என்ற பெயரில் செய்கிறார்கள் என்றால் இது வணக்கமா? நிச்சயமாக வணக்கம் இல்லை. வணக்கம் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா? இல்லை. தொழுகை அல்லாஹ் சொன்னான், தூதர் சொன்னார்கள். நோன்பு அல்லாஹ் சொன்னாங்க, தூதர் சொன்னார்கள். ஹஜ், ஜகாத், சதக்கா, நன்மை ஏவுது தீமை தடுத்தல் அல்லாஹ் சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்ப இந்த மௌலிதை அல்லாஹ்வும் சொல்லவில்லை.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்னை புகழுங்கள் என்பதாக இது போன்ற பாடல் வரிகளையும் காட்டவில்லை என்று சொல்லும் பொழுது இது இவர்களால் வயிற்று பிழைப்புக்காக பொய்யாக உருவாக்கப்பட்டு மக்களை ஏமாற்றி நரகத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு செயலாக இருப்பதை நாம் பார்க்க முடியும். இந்த சுபஹான மௌலிதில் வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் கவனிப்போமேயானால் ஒரு முஸ்லிம் இதை எந்த காலத்திலும் சொல்ல மாட்டான். ஏன்? முஸ்லிம்னாலே என்ன? ஷிர்க்ல இருந்து விலகி இருப்பவன் பேர் முஸ்லிம். அல்லாஹ்வுக்கு எந்த அடிப்படையிலும் இணை கற்பிக்காத, அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள், பண்புகள், ஆற்றல்கள் எந்த படைப்பினத்துக்கும் இல்லை என்று முழுமையாக நம்பக்கூடியவனுக்கு பேர் தான் முஸ்லிம், மௌமின். அப்போ ஒரு மௌமினிடத்தில், ஒரு முஸ்லிம் இடத்தில் இணை கற்பிப்பு இருக்குமா? இணை கற்பிப்பு இருக்காது. இணை கற்பிக்கக்கூடிய வாசகங்களை சொல்லி இதை வழிபாடு என்று செய்வார்களா? செய்ய மாட்டார்கள். ஆனால் நீங்கள் மௌலிதை எடுத்து பார்ப்பீர்களே ஆனால் பெருமளவு இணை கற்பிக்கக்கூடிய வாசகங்கள் நிறைந்திருப்பதை நாம் பார்க்க முடியும். ரசூலுல்லாஹ்வை பார்த்து சுபஹான மௌலிதில் படிக்கப்படக்கூடிய பாடல், அந்த கஃபாரு ஹதாயா, பாவங்களை மன்னிக்க கூடியவர் நீங்கள் அன்றோ என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து பாடுகிறார். அழித்தொழிக்கக்கூடிய பாவங்களை நீங்கள் தான் என்றும் பாடுகிறார்கள். குற்றம் செய்து விட்டேன், குற்றத்தை ஒப்புக்கொண்டு விட்டேன், சரணடைந்து விட்டேன், என்னுடைய குற்றத்தை மன்னியுங்கள் என்று இந்த பாடல்களில் வருகிறது. பாவங்களை மன்னிப்பவர் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களா? அல்லாஹ். அல்லாஹ் தான் பாவங்களை மன்னிக்க கூடியவன். வமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிக்க கூடியவன் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான் என்றால், யார் மன்னிப்பதற்கு ஆற்றல் உடையவர்கள் அல்ல, அதிகாரம் படைத்தவர்கள் அல்ல, மனிதர்கள் கிடையவே கிடையாது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பாவம் செய்தார்கள். யாரிடத்தில் கேட்டார்கள்? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை கேட்டார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் செய்த பாவத்தை உணர்ந்தார்கள். எப்படி பாவத்திற்கான மன்னிப்பு கேட்பது தெரியல. அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். ஃபதலக்கா ஆதமு மிர் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாப அலைஹி, ஆதமுக்கு நாம் சில வார்த்தைகளை கற்றுக் கொடுத்தோம், அவர் நம்மிடம் பாவ மன்னிப்பு கேட்டார், நாம் மன்னித்தோம். ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ் மன்னித்து அவரை பூமிக்கு இறக்கினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்தில் 100 முறை பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட அனைத்து நபிமார்களும் தாங்கள் செய்த சின்ன சின்ன பாவத்திற்காக தங்கள் ரப்பிடம்தான் கையேந்தினார்களே ஒழிய என்னிடம் பாவ மன்னிப்பு கேளுங்கள் என்று கிறிஸ்தவ சமூகத்தை போன்று அவர்கள் சொல்லவே இல்லை. ஆனால் எங்க கொண்டு போய் வைக்கிறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவங்களை மன்னிப்பார். அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய இடத்தில், அல்லாஹ்வுக்கு நிகரான ஒரு இடத்தில் நபிகளாரை கொண்டு போய் வைப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இன்னும் சொல்ல போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோய் நீக்கும் ஆற்றல் உண்டு என்று பாடல் படிக்கப்படுகிறது. அதே சுபஹான மௌலிதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து படிக்கிறார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் யா முபரிஸ் ஸகாமி, நோயை நீக்குபவரே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். யார் நோயை நீக்குவா? அல்லாஹ் தான் நோயை நீக்குவான். நோயை தருபவன் அல்லாஹ், நோயை நீக்குபவன் அல்லாஹ். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் தனக்கு நோய் ஏற்பட்ட போது யாரிடம் பிரார்த்தனை செய்தார்கள்? அல்லாஹ்விடம் தானே பிரார்த்தனை செய்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யாரிடம் பிரார்த்தனை செய்தார்கள்? அல்லாஹ்விடம் தானே பிரார்த்தனை செய்தார்கள். நம்முடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட தங்களுக்கு நோய் வந்தால் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்ய சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு ஒரு நோய் ஏற்படுகிறது என்றால் வைத்தியம் பாருங்க, அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தராங்களா, எந்த நோயையும் அதற்கான நிவாரணம் இல்லாமல் அல்லாஹ் இறக்குவதே இல்லை. நிவாரணம் இருக்கு, நீ கண்டுபிடி, நீ கண்டுபிடிச்ச அந்த நிவாரணத்தை பயன்படுத்திக்கொள். ரப்பிடம் பிரார்த்தனை கேள். அல்லாஹும்ம ரப்பன் நாஸி முதஹபல் பாஸி, மனிதர்களின் எஜமானனே, நோயை நீக்குபவனே, என்னுடைய நோயை நீக்கு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானும் பிரார்த்தனை செய்து நமக்கும் கற்றுத்தந்தார். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்கிறாங்க, நோயை நீங்கள் தான் நீக்கக்கூடியவர்கள், அதனால் உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் என்று கேட்கிறார்கள் என்றால் நபிகளாரை எந்த இடத்தில் கொண்டு போய் வைக்கிறார்கள் என்றால் அல்லாஹ்வுக்கு நிகராக கொண்டு போய் வைக்கிறார். இன்னும் கூடுதலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து பாடல் படிக்கப்படுகிறது, எனக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று உங்கள் மீது நான் சத்தியம் செய்கிறேன். யாருக்கு உதவி செய்யணுமா? யாருக்கு உதவி செய்யணுமோ அவர் சத்தியம் செய்வார். யார் உதவி செய்கிறாங்களோ அவர் தானே சத்தியம் பண்ணணும். நான் உனக்கு சத்தியமா உதவி செய்யறேன்பா, என்னால் முடிஞ்ச உதவி செய்யணும்னு கேட்கணும். ஒருத்தர் நம்மகிட்ட உதவி கேட்கிறாரு, சத்தியமாக உன் மீது சத்தியமாக எனக்கு உதவி செய்யணும் கேட்க முடியுமா? நிர்பந்தப்படுத்துறது, டிமாண்ட் பண்ற மாதிரி ஆயிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து படிக்கிறாங்க, உங்களுடைய எனக்கு நீங்கள் எல்லா உதவியும் செய்யுங்க, நான் உங்கள் மீது சத்தியம் செய்கிறேன். செய்யலாமா? ஒரு மூமின் அல்லாஹ்வுடைய தூதர் மீது சத்தியம் செய்யலாமா? செய்யக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு யூதர் வந்து சொல்றாரு,
முகம்மதே, உங்களுடைய மக்கள் கஅபாவின் இறைவன் மீது சத்தியம் என்று இறைவனுக்கு இணை கற்பிக்கின்றனர் அப்படின்னு சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீ சொன்னதை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லல. உண்மையை யார் சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்வார்கள். ஏற்றுக்கொண்டு தன் மக்களை அழைத்து சொன்னார்கள், நீங்க கஅபாவின் மீது சத்தியம் என்று சொல்லாதீர்கள், ரப்பில் கஅபாவுடைய இறைவன் மீது சத்தியம் என்று சொல்லுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு சொல்லுகிறார்கள் என்றால், அல்லாஹ் அல்லாதவர் மீது யார் சத்தியம் செய்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டார்கள். புரிஞ்சு போச்சு. சத்தியம் என்பது படைத்தவன் மீது தான் செய்யும், படைப்பினங்கள் மீது செய்யக்கூடாது. நான் ஒன்றை இது என்னுடையதான், இது உண்மைதான் என்று உறுதிப்பட எதிலெல்லாம் சொல்வேனோ அப்படி சொல்லும் பொழுது, சத்தியம் இடும் பொழுது அல்லாஹ்வின் மீது மாத்திரம் சத்தியம் இட வேண்டும். பிறவற்றின் மீது சத்தியமிட்டால், குர்ஆன் மீது சத்தியம், தாயின் மீது சத்தியம், நபிகளாரின் மீது சத்தியம், இப்படின்னு சத்தியம் விட்டார் ஷிர்க்கு, இணை கற்பித்து விட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள் என்று சொன்னால், இதே சத்தியத்தை அடிப்படையாக வைத்து இந்த பாடல் பாடப்படுகிறது. இன்னும் ஒரு படி மேல ஜிப்ரீலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து புகழ்ந்து பாடப்படுகிறார்களா இந்த மௌலிதுல. ஜிப்ரீல் என்ன சொல்றாரு, அச்சுறுத்தக்கூடிய அளவுக்கு எனக்கு அநீதம் இழைக்கப்பட்டால் தலைவருக்கெல்லாம் தலைவரே, ஊன்றுகோலே என்று உங்களை நான் அழைப்பேன். நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் பேசினா எப்படி பேசிருக்குமோ அப்படி இருக்கு ஜிப்ரீலுடைய வார்த்தை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே பேசுவாங்க. அவருக்கு அச்சுறுத்தக்கூடிய பயம் வருதான். யாரை அச்சுறுத்துவது? அல்லாஹ் நம்மளை அச்சுறுத்துவான். வானவர்கள் அல்லாஹ்வின் கட்டளைப்படி நம்மை அச்சுறுத்தலாம். வானவரை யார் அச்சுறுத்துவது? வானவர் முதல்ல பார்க்க முடியுமா? எந்த மனிதனும் வானவரை பார்க்க முடியாது. வானவரை பார்த்துட்டோம்னா ஜோலி முடிஞ்சுன்னு அர்த்தம், அவ்வளவுதான். நான் வானவரை பார்த்தேன் அப்படின்னு யாரும் சொல்லவே முடியாது. பார்த்துட்டோம்னா யார்கிட்டயும் சொல்ல முடியாது, முடிஞ்சு போச்சு. அவர் பேசாம உள்ள என்னது படுத்து கிடக்க வேண்டியதான், உள்ள கொண்டு போய் வச்சு மூடிட வேண்டியதான். இப்போ வானவரை எந்த மனிதர் பார்க்க முடியாது நபிமார்களை தவிர. நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா காட்சி தருவான், ஜிப்ரீல் வஹியை கொண்டு வருவான். இந்த ஜிப்ரீல் பாடுகிறாரா, எனக்கு அச்சுறுத்தக்கூடிய ஒரு அநீதி இழைக்கப்பட்ட உங்கள்கிட்ட நான் வருவேன். நான் செய்த குற்றங்களுக்காக ரஹ்மானிடம் நீங்கள் பரிந்துரை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நான் அறிந்திராத, என் கற்பனையில் இல்லாத எல்லா உதவிகளையும் எனக்கு நீங்கள் செய்யுங்க. அவருக்கு என்ன உதவி செய்ய போறாரு? பிள்ளை குட்டியா பார்க்க போறாரு? இல்ல காசு பணம் வேணுமா, சாப்பாடுக்கு பணம் வேணுமா? எதுவுமே கிடையாது. அப்போ வானவர்கள் குற்றம் செஞ்சுட்டாங்க. அந்த குற்றத்துக்கு யார் சிபாரிசு செய்யணுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசு செய்யணுமா? முதல்ல வானவர்கள் தவறு செய்வார்கள் என்றால் மனுஷ படைப்பே தேவையே இல்லைங்க. அல்லாஹ் படைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்? வானவர்கள் பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், மஸ்ஹு இல்லல் முத்தஹரு, லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய விதிப்பலையை சொல்லும் பொழுது அந்த ஏட்டை தூய்மையானவர்களை தவிர யாரும் தொடமாட்டார்கள். யாரை தூய்மையானவர்கள் அல்லாஹ் சொல்றான்? மலக்குமார்களை குறித்து சொல்றான். மலக்குமார்கள் தூய்மையானவர்கள், பாவம் செய்யாத ஆத்மாக்கள். அவங்க நல்லது கிட்ட தெரியாது, அவங்களுக்கு என்ன தரல அல்லாஹ் தஆலா பகுத்தறிவு என்று சொல்லக்கூடிய ஆறாவது அறிவை சொல்லல. சொன்னா செய்வாங்க. லா யஸூனல்லாஹ மா அமரஹும், அல்லாஹ் கட்டளையிட்டால் அதற்கு மாறு செய்யவே மாட்டார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த தூய்மையான படைப்பான வானவருடைய தலைவர் ஜிப்ரீல் நபிகளாரிடத்தில் வந்து, நபிகளார்ட்ட எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க, எனக்கு பாவ மன்னிப்பு மறுமையில சிபாரிசு பண்ணுங்க, எனக்கு ஏதோ அச்சுறுத்தல் பயம் வந்துச்சுன்னா உங்கள்கிட்ட தான் வருவேன், என்னை நீங்க காப்பாத்துங்கன்னு சொன்னாங்க. அப்ப ஜிப்ரீலே சொன்னார் என்றால் இது எப்படி உருவாக்கப்படுதுன்னா, ஜிப்ரீலே நபிகளாரை புகழ்ந்தார்கள் என்றால் நாம புகழ்வதற்கு என்ன? புகழத்தானே வேணும். அப்படி என்ன பண்றாங்க? இட்டு கட்டுகிறார்கள் என்றால் அல்லாஹ்வின் பெயரிலும் வானவர்களின் பெயரிலும் இட்டுக்கட்டி சொல்லக்கூடிய இந்த சொற்கள் எல்லாம் மௌலிதில் அடங்கி இருக்கிறது என்றால், இந்த மௌலிது நபிகளால் காட்டித்தராத புதுமையான பிதஅத்தாக இருந்தாலும் கூட இந்த மௌலிது அப்பட்டமான ஷிர்க்கு, அப்பட்டமான இணை கற்பிப்பு. இந்த இணை கற்பிப்பை தான் பள்ளிவாசல் உட்கார்ந்து பாடிக்கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் அல்லாஹ் என்று அல்லாஹ்வை அழைக்கக்கூடிய பள்ளிவாசலில் அல்லாஹ்வுக்கு நிகராக நபிகளாரை அழைக்கிறார்கள். அடுத்தடுத்த மாதங்களில் முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி அழைக்கிறார்கள் என்று சொல்லி இந்த மௌலிதுகள் இணை கற்பிப்பை தூண்டுகிறது. இப்படி செய்ய வேண்டிய அவசியம் என்ன? எவ்வளவு வணக்க வழிபாடு இருக்கு. உண்மையிலே 5 நேர தொழுகையை பருவம் வந்த காலத்திலிருந்து மவுத் வரைக்கும் நான் தொழுது விட்டேன் என்று சொல்லக்கூடியவர் நம்மில் யார்? நானும் இல்லை, நீங்களும் இல்லை. எவ்வளவு மைனஸ்ல இருக்கும் பாத்தீங்களா? தொழுவதற்கு தான் படைப்பே. வமா ஹலக்கத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன், ஜின்னையும் மனிதரையும் என்னை வணங்குவதற்கு தான் படைச்சேன். பர்பஸ் அல்லாஹ் சொல்றான். ஆம்பிஷன், நோக்கத்தை சொல்லும்போது உன்னை படைச்சது என்ன வணங்கத்தான். மற்ற எல்லா தேவைகள் வணங்க வேண்டும் என்றால் உயிர் வாழ வேண்டும். உயிர் வாழ்வதற்கு வியாபாரம், மனைவி, மக்கள், குடும்பம், உலகம் அவசியம். தேவையை நோக்கமாக ஆகக்கூடாது, நோக்கத்தை தேவையாக ஆகக்கூடாது. அப்ப படைக்கப்பட்டது நோக்கமே வணக்கம் என்று சொல்லும் பொழுது அந்த வணக்கத்தில் எவ்வளவு குறை இருக்கு. ஃபர்ல முழுமையாக நாம் நிறைவேற்றவில்லை,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த சுன்னத்தான வணக்க வழிபாடுகள் நிறைய செய்யல, நஃபிலான நிறைய வணக்கங்களை செய்யல, நிறைய பாவங்கள் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இல்லாத ஒன்றை புதுசா உருவாக்கி வச்சுக்கிட்டு இதையும் நன்மை என்ற பெயரில் பல முஸ்லிம்கள் செய்கிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய பாவம். ஏன்பா சிற்கான வார்த்தைகள்லாம் இருக்கே, நபிகளா இதை சொல்லவே இல்லையே, அல்லாஹ் நமக்கு இதை போதிக்கவே இல்லையே, இதையே நீங்க செய்கிறீங்கன்னா ரசூலுல்லாஹை புகழக்கூடாதா? பார்த்தீங்களா, ரசூலுல்லாஹ்வே புகழக்கூடாதுட்டாங்க. இவங்க தலைவரை தான் புகழ்வாங்க, இவங்க மக்களை தான் புகழ்வாங்க. நபிகளாரை புகழ்ந்தா இவங்களுக்கு கோபம் வரும், இவர்கள் யூதர்கள் கைக்கூலி என்று என்ன பண்ணுவாங்க, அப்படியே மடைமாற்றம் செய்து விடுவதை பார்க்க முடிகிறது. ரசூலுல்லாஹ் இந்த புகழை விரும்புவார்களா? விரும்ப மாட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில இருக்கிறாங்க. ஒரு மனிதர் வந்து சொல்லுகிறார், எங்களின் தலைவரே, எங்களின் தலைவரின் மகனே, எங்களில் சிறந்தவரே, எங்களில் சிறந்தவரின் மகனே. இதே வார்த்தையை நம்மை நோக்கி ஒருத்தர் சொன்னா வச்சுங்க எப்படி இருக்கும்? மனசெல்லாம் புல்லரிச்சிடும். மனுஷன் நம்மளை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு புகழ்றாயா, கரெக்டு தாயா, நீ சொல்ற அளவுக்கு நான் தகுதியானதான் அப்படி நம்ம என்ன பண்ணுவோம், மனசுல நினைப்போம், பெருமை வந்து நின்று உள்ளத்துல. ரசூலுல்லாஹ் சொல்லு, கரெக்டு தானே, என்னை பத்தி சொல்ல நான் தகுதி அப்படிலாம் ரசூலுல்லாஹ் சொல்லல, நிறுத்திட்டாங்க. இப்படி சொல்லாதன்னு சொல்லிட்டு தன் உள்ளத்தை கை காட்டி சொல்றாங்க, இறையச்சத்தை கவனமாக பேணிக் கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்த மனிதர் அது நபியாக இருந்தாலும் வரம்பு மீறி புகழ்வது என்பது இறை அச்சம் இல்லை அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றான். சொல்லிவிட்டு ஷைத்தான் உங்களை வழிகெடுக்க வேண்டாம், வழிகெடுப்பான். நல்லா பேசாம நல்ல மனிதர் அவர் பாட்டு தொழுதுட்டு போய்கிட்டு இருப்பார். உங்களை மாதிரி தொழ முடியுமா, உங்களை மாதிரி அதை செய்ய முடியுமா அப்படின்னு சொன்னா போது, முடிஞ்சு போச்சு. நம்மளை விட்டா ஆள் இல்லை, சைத்தான் ஏறி உட்கார்ந்தா வழி எடுத்துரும். பெருமை கொண்டு போய் சேர்க்கிறதா இல்லையா? பெருமை அல்லாஹ்விற்கு சொந்தமான ஒரு பண்பு, அதை அல்லாஹ் ஒரு காலத்தில் விளம்ப மாட்டான். அதனால தான் அல்லாஹ் சொல்றான், வக்குல் ஹம்துலில்லாஹ், புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு என்று சொல்லுங்க, உனக்குன்னு சொல்லாது. அல்லாஹ் ஒரு காரியத்தை நம் மூலமா செய்ய வைக்கிறான், நாம செய்யணும். நான் தான் செஞ்சேன், யாரே நம்மை புகழ்ந்தால் பெருமை அல்லாஹ்வுக்கு என்று தான் சொல்லணுமே ஒழிய ஆமாமா எனக்கும் சொல்லக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து புகழும் பொழுது நபிகளார் அதை ஒத்துக்கொள்ளாமல் சொன்னார்கள், நான் அல்லாஹ்வுடைய அடியார், அல்லாஹ்வுடைய ரசூல், இப்படி என்ன புகழுங்கன்றான். என்னை புகழணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அல்லாஹ்வுடைய அடிமைன்னு சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லுங்க. அல்லாஹ் எந்த தகுதிக்கு என்னை உயர்த்தினானோ அதை தாண்டி என்னை புகழ்வதை அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு நான் விரும்ப மாட்டேன் அப்படிங்கிறான். எதை விரும்ப மாட்டேன் என்று சத்தியமிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்களோ அதையே நபிகளாரின் பெயரை பயன்படுத்தி நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கிறோம் என்ற அடிப்படையிலே வரம்பு மீறி புகழ்கிறார்களே. பொதுவாக ஒன்றை நம்ம உள்ளத்தில் சரியாக கவனிக்க வேண்டும். எப்பொழுதுமே அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுதான். யாராக இருக்கட்டுமே, எந்த மனிதராக இருக்கட்டுமே, அளவுக்கு மீறி புகழ்ந்தோம்னா அது கடைசியில் கொண்டு போய் அங்கதான் நிப்பாடும். தலைவரேன்னுவோம், அண்ணனேன்னுவோம், அஞ்சா நெஞ்சனேன்னுவோம், கடவுளின் அவதாரமேன்னுவோம், கடவுளேன்னுவோம். ஆக்குறானா இல்லையா? நேற்று வந்த மனுஷனை கடவுளா ஆக்குறானா இல்லையா? புகழ்ச்சி என்பது கடைசி கடவுளாக ஆக்கப்படும். புத்தர் யார்? கடவுளா? கடவுள் இல்லைன்னு சொன்னவர் புத்தர். மதத்தின் பெயரால் தீண்டாமை கூடாது, மனிதனுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வு கூடாது, எனவே கடவுளும் இல்லை மதமும் இல்லை என்று சொன்ன புத்தரை கடவுளாக்கி வைத்து வணங்குகிறார்களா இல்லையா? நம்முடைய காலத்தில் பாருங்க, எத்தனை மனிதர்கள் இறந்து போன அயோக்கியர்கள் எல்லாம் இறந்தவுடன் கடவுளாக ஆக்கப்படுவார். காரணம் என்ன? புகழ்ச்சி. அளவுக்கு மீறி ஒரு மனிதனை புகழும் பொழுது அது கொண்டு போய் என்னது, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கப்படும் சூழலை ஏற்படுத்தும். ரசூலுல்லாஹ் பயந்தார்கள். கிறிஸ்தவர்கள் மரியமின் மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வரம்பு மீறி புகழ்ந்தது போல என்னை வரம்பு மீறி புகழ்ந்து விடாதீர்கள். நான் யார் தெரியுமா? அப்துல்லாவின் மகன் முஹம்மது அப்படி சொல்லு, அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல், அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை புகழ்வதற்கு வரம்பு விதிக்கிறார்கள் என்றால், இந்த வரம்பை மீறி என்ன பண்றாங்க, இன்றைக்கு புகழ்கிறார்கள் என்றால், புகழ்கிறோம் என்ற அடிப்படையில் நபிகளார் காட்டித்தராத புதுமையையும் கொண்டு வந்து சேர்த்து பிதத் என்ற ஒரு இதை ஏற்படுத்துகிறார்கள். இன்னொரு புறம் அதன் பெயரால் அல்லாஹ்வுக்கு இணையும் கற்பிக்கிறார்கள். இணை கற்பிச்சா, இணை கற்பிச்சு அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டு திருந்தலைனா நிரந்தரமான நரகம். அல்லாஹ் தன்னுடைய திருமறை சொல்றான், இன்னஹு மை யுஷ்ரிகு பில்லாஹ் ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah. யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டாரோ அவருக்கு அல்லாஹ் சுவனத்தை ஹராமாக ஆக்கி விட்டான். சுவனமே கிடையாது. ஒரு சின்ன விஷயம் தாங்க, தொழுகலை வணங்கலை இதெல்லாம் அல்லாஹ் நாடினால் மன்னிக்க கூடும். அல்லாஹ் தன்னுடைய கருணையின் காரணம் மன்னிக்கலாம், அல்லது நரகத்தில் போட்டு என்றாவது ஒரு நாள் சுருக்கத்தில் போடலாம். ஆனால் ஷிர்க் வச்சிட்டோம்னா, அல்லாஹ்வோடு இரண்டு கடவுள் இருக்கிறான் நம்பினா, அல்லாஹ்வுடைய பண்பு மனிதனுக்கு இருக்கு என்று நம்பினார், அல்லாஹ்விடம் கேட்பது போல் மனிதனிடம் கேட்கிறோம் என்றும் நம்பினார்,
இவையெல்லாம் ஷிர்க் வைத்து விட்டால் சுவனத்தை அல்லாஹ் தடை செய்து விட்டான். அவன் எங்கே போவான்? அவன் ஒதுங்குவிடம் நரகம். அவனுக்கு எந்த உதவியாளரும் இல்லை என்று அல்லாஹ் தஆலா திட்டவட்டமாக தெளிவாக கூறுகிறார் என்றால், ஒரு செயல் மனிதனால் உருவாக்கப்பட்டு வணக்க வழிபாடு என்று வந்தால் இப்படித்தான் ஆகும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் காட்டி வைத்த வணக்க வழிபாடுகளை பாருங்கள், எவ்வளவு அழகாக. ஒரு தொழுகையை நீங்கள் கவனித்து பாருங்கள். தொழுது கொண்டிருக்கும் பொழுது என்றையாவது ஒரு நாள் சற்று வெளியில் நின்று தொழக்கூடிய தருணத்தில் கவனித்து பாருங்கள். ஒரு அழகான அற்புதமான அடிபணிந்த ஒரு ராணுவம் எப்படி நிற்கிறதோ அப்படியான ஒரு அழகை பார்க்க முடியும். மௌலூதை பார்க்க முடியுமா? காட்டு கத்துறோம், யாரை எங்க அழைக்க என்னன்னு தெரியல, அவ்வளவு சவுண்டாக என்ன பண்ணுது, பாடப்படுகிறது. அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. எந்த இபாதத்தையும் ரசூலுல்லாஹ்வோடு சஹாபாக்கள் போய் கொண்டிருக்கும் போது சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சத்தமா சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றான், அப்படி சொல்லாத, நீ என்ன காது கேட்காதவனை அழைக்கிறேங்கிறான். அல்லாஹ் அக்பர் மெல்ல சொன்னா அவனுக்கு கேட்கும், உன் மனசுக்குள்ள சொன்னா அவனுக்கு கேட்கும். நீ எது கேட்க சொல்ற? ஏன்? எப்பொழுதுமே இந்த உரத்த குரலில் வணக்க வழிபாடுகள் செய்வது என்பது உள்ளத்தில் இருக்கக்கூடிய பெருமையைத்தான் காட்டுமே ஒழிய பணிவை காட்டவே காட்டாது. பணியும் பொழுது உள்ளத்தில் அமைதி ஏற்படுத்தான் செய்யும். பார்த்தீங்களா, பயந்து பணிந்து இருக்கோ வார்த்தை வருமா? அப்படி குனிச்சிருவோமா இல்லையா? அப்ப அதைத்தான் நம்மிடமிருந்து அல்லாஹ் விரும்புகிறானே ஒழிய ஷிர்க்கை விரும்பவில்லை. இந்த மௌலிதுகள் நபிகளார் காட்டி தராத ஒரு பிதஅத், ஒரு புதுமையான வழிகேடு. அது ஷிர்கான விஷயமும் கூட. இதை அறிந்த மக்களாகிய நாம் பிறருக்கு எடுத்து சொல்ல வேண்டும். நம்முடைய உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய தோழிகள் இது போன்ற காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களை நரகத்திலிருந்து நாம் மீட்டெடுக்கக்கூடிய வேலையாக தாவா செய்யணும். மௌலிது ஓதாங்க, நிறைய நன்மை செய்யும். வணக்க வழிபாடுகள் நிறைய இருக்கு. எந்திரிச்சு காலையில் எந்திரிச்சு ஃபஜர் தொழுங்க, ஃபஜருக்கு முன்னாடி 3 மணிக்கு எந்திரிச்சு தஹஜ்ஜுத் தொழுங்க, தஹஜ்ஜுத் எவ்வளவு நேரம் வேணாலும் தொழுங்க என்று வணக்க வழிபாடுகளை குறித்து ஆர்வம் ஊட்ட வேண்டும். இதுபோல் காட்டப்படாத வணக்க வழிபாடுகளை அவரிடமிருந்து நீக்குவோம் என்று சொன்னால் அது நமக்கு நன்மையா. நம்மை சுற்றியுள்ள மக்களை அல்லாஹ்வின் பக்கமும் அல்லாஹ்வுடைய தூதரின் பக்கமும் அழைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கும் உண்டு என்பதை அறிந்து கொண்டு மக்களுக்கு இதை எடுத்து சொல்லி மறுமையிலே சுகம் செல்லக்கூடிய நன்மக்களாக இருக்கும் என்று கூறி இந்த முதல் உரையை நிறைவு செய்யும். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய அடுத்த வார ஜும்மாவுடைய வசூல் என்பது மாநில தலைமையினுடைய பணிகளுக்காக அளிக்கப்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் ரமலானுடைய 2வது வாரமும் செப்டம்பர் மாதம் 2வது வாரமும் மாநில தலைமைக்கு மாநிலத்திலுள்ள அனைத்து பள்ளியிலிருந்தும் ஜும்மா வசூல் செல்லப்படும். மாநிலத்தின் சார்பாக எண்ணற்ற பணிகளை செய்யலாம். நமக்கு தெரியும், ஒரு கிளை எவ்வளவு பணிகள் செய்கிறான்னு நமக்கு தெரியும். பெண்கள் பயான், சமுதாய பணி, மருத்துவ உதவி, கஷ்டப்படுறவங்களுடைய வாழ்வாதார உதவி, இது என்று சொல்லி நிறைய மார்க்க பிரச்சாரம் ஒரு புறம், அதே மாதிரி குர்ஆனை வழங்குவது, மார்க்க புத்தகங்களை வழங்குவது என்று சொல்லி நிறைய, ஒரு புறம் மார்க்க பிரச்சாரம், ஒரு புறம் சமுதாயம் சார்ந்த பணிகள் என்று சொல்லி ஒரு கிளை நிறைய பணிகள் செய்கிறது என்றால் ஒரு மாவட்டம் எவ்வளவு பணிகள் செய்யும்? அப்போ ஒரு மாநிலம் எவ்வளவு பணிகளை செய்வார்கள் நாம் என்ன பண்ணுவோம் யோசித்துக் கொள்ள வேண்டும். ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் என்றால் லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து மாநிலம் தான் செய்வார்கள். ஒரு பெரிய மாநாடு என்று சொன்னால் லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து மாநிலம் தான் செய்வார்கள். ஒரு பெரிய வழக்கு, ஒரு பெரிய பிரச்சனை என்று சொன்னால் அதையும் மாநிலம் தான் செய்வார்கள். நம்ம கவனிச்சோம்ல, சமீபத்தில் ஒரு பேச்சின் மூலமாக வழக்கு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் இன்னும் அந்த வழக்கு முடியாமல் இருக்கிறது என்றால் அதற்கான செலவுகள் யார் செய்வோம்? மாநிலம். அல்லாஹ்வுக்காக அவர் பேசினார், அந்த பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு வழக்காக மாற்றப்பட்டு அது இன்னும் தொடர்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படி என்றால் இது போன்ற தருணங்கள் எல்லாம் நிறைய பொருளாதார உதவி தேவைப்படும். அப்போ ஒரு மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியிலே சொல்லி ஒரு மக்களை பாதுகாப்பான சமுதாயமாக ஆக்குவதற்கான சமுதாய பணிகளையும் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நம்முடைய உடல் உழைப்பு மாத்திரமல்ல, பொருளாதாரமும் அவசியம். இப்போ அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி என்ன பண்ணுங்க, இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய ஜும்மாக்கும் நிறைய பொருளாதார உதவியுடன் உங்களிடம் இருக்கக்கூடிய பொருளாக இருக்கலாம், உங்களிடம் இருக்கக்கூடிய நகைகளாக இருக்கலாம், உங்களிடம் இருக்கக்கூடிய பணமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி அல்லாஹ் மறுமையில் பன்மடங்காக தருவான் என்ற அடிப்படையிலே அதிகமான பொருளாதாரங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வார ஜும்மா வரும்பொழுதும் தாராளமாக தந்து உதவுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்று மக்ரிபுக்கு பிறகு பெண்களுக்கான பயான் மயிலக்காதர் தெருவில் நடைபெறுகிறது. பெண்கள் அதிகமாக கலந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்த சகோதரிகளையும் உறவினர்களையும் பயானுக்கு அழைத்து நற்செய்தி கேட்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அதே போல மாநிலத்தின் சார்பாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழகிய முன்மாதிரி என்று ஒரு 10 மாத கால தொடர் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதனுடைய ஒரு மைல்கல்லாக
வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு நம்முடைய இந்த கிளைன் சார்பாக மெகாஃபோன் பிரச்சாரம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு. அதில் என்ன பண்ணுங்க சகோதரர் அதிகமாக கலந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நம்முடைய நன்மைகளை புரிந்து கொண்டு மறுமையில சுவனத்தை அளிப்பான் என்று கூறி இந்த 2ஆம் முறையை நிறைவு செய்கிறேன்.